கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம் இயேசுவின் தோளை நோக்கி பாருங்கள். அதிலே அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் துக்கங்களையும் சுமந்தார். மட்டுமல்ல, நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் கூட சுமந்தார். நோய்களை சுமந்த அவருடைய தோளிலே நமக்கு ஆரோக்கியம் உண்டு, சுகம் உண்டு. இன்று உலகத்தில் எத்தனையோ ஆயிரமான நோய்கள் காணப்படுகின்றன. சில நோய்கள் தாங்க முடியாத வேதனையை கொண்டு வருகின்றன. சில நோய்கள் தூக்கத்தை கெடுத்து இளைப்பாறுதலை ஓய பண்ணுகின்றன. சில நோய்கள் கொடிய துர்வாடையையும் அருவருப்பையும் ஏற்படுத்தி விடுகின்றன. குஷ்டரோகம் போன்ற நோய்கள் சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து உயிரையே குடித்து விடுகின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எந்த நோயாக இருந்தாலும் அவைகளையெல்லாம் ஏற்கனவே சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவரால் குணமாக்க முடியாத ஒரு வியாதியும் இல்லை. அவர் தம்முடைய இரத்தமாகிய கீலேயாத்தின் பிசின் தைலத்தினால் குணமாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வாசிக்கிறோம். ஆம், நாம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆகவே விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. பலவீனத்தோடு இருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய காய்ந்தோய்ந்த கரங்களால் தொட்டு குணமாக்குங்க. பரிபூர்ண சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.